சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் பேக். இப்போ நம்ம கோட்டை ஜங்ஷன்ல இருக்கங்க. கோட்டை ஜங்ஷன்ல இருந்து பம்பா போறத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா கோட்டை டு பம்பா எப்படி டிராவல் பண்ணி நம்ம போக போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கோட்டையில பஸ் ஏறி நம்ம இங்கிருந்து எரிமேலி போய் எரிமேலியில பேட்டை துள்ளிட்டு தர்மசாஸ்திரா கோயில், பாபர் மசூதி, இந்த கன்னிசாமிகள்லாம் வந்தாங்கன்னா கலர் வண்ணம் பூசிக்கிட்டு நடனம் ஆடி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி உற்சாகமா குளிச்சு இதாகி ரெடி ஆகி அங்கிருந்து பம்பை போறாங்க. பம்பை போயிட்டு புண்ணிய நதியான பம்பையில நீராடிட்டு சபரிமலை தரிசனம் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோட்டை டு பம்பை வரைக்கும் போகக்கூடிய டிராவல் வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சபரிமலைக்கு போறதா இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதற்குரிய தகவல்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வைபா இருக்குங்க. அவர் புள்ளி விட்டு இருக்கிறது இந்த பஸ் தான் டிராவல் பண்ண போறோங்க. கேரளா கவர்மெண்டோட KSRTC பஸ் தாங்க. இங்க இருந்து எரிமேலிக்கு 52 கிலோமீட்டர். டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 94 ரூபாங்க. இங்க இருந்து 2 மணி நேரம் டிராவல் டைம் ஆகும். அப்பதான் அங்க செக் பாயிண்ட்ல கேட்டு வந்தோம். இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஸ்ல ஏறி நம்ம டிராவல் பண்ண போறோம். நம்ம நீங்க டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. பஸ்ல நம்ம ஃப்ரண்ட் சீட்டே பிடிச்சிட்டாங்க. கேபின் டிரைவ் தான் பண்ண போறோம். ரூட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஹில் ஸ்டேஷன்ல அட்டகாசமா இருக்கும் போறதுக்கு. நம்ம வந்து கோட்டையில பொறுத்து கற்காச்சல் அப்புறம் எரிமலை ரீச் பண்ண போறோம். 2 மணி நேரம் ஜெர்னிங்க. 52 கிலோமீட்டர் தான், ஆனா 2 மணி நேரம் ஆகும். எல்லாம் ஹில்ஸ்ல போறதுனால செம்ம ஜெர்னியா இருக்கும் போது நம்மளோட நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க எரிமலைக்கு. போன வீடியோ நம்ம ஈரோடு கோட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணதை பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம எருமேலி ரீச் பண்ணிட்டாங்க. கோட்டயத்துல 10:25 பஸ் எடுத்தங்க. இப்போ வந்து 12 மணிங்க. 1 மணி நேரம் 35 நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் 52 கிலோமீட்டர். அடுத்து நம்ம இங்க இருந்து பம்பைக்கு தான் போக போறோம். பம்பைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பேட்டசாஸ்தா கோயில், வாவர் மசூதி, தர்மசாஸ்தா கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கலர்லாம் பூசிட்டு கன்னிசாமிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ட துள்ளுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பஸ் ஏற போறோம். வாங்க அதில் போய் பார்க்கலாம். முதல்ல எருமேலிக்கு வர கன்னிசாமிக்கு எல்லாம் வண்ணம் பூசிட்டு இந்த இடத்துல வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்குவாங்க. இங்க பாருங்க, நம்ம 18ஆம் படி ஐயப்பர், யானைகள், புலி எல்லாமே இங்க இருக்கும். பாக்குறதுக்கு செம்ம அட்டகாசமா இருக்கும். பாருங்க, சபரிமலை ஐயப்பன் பாருங்க இங்கே தரிசனம் கொடுக்குறாரு நமக்கு. கன்னிசாமிகள் எல்லாம் இங்க இருக்கிற வண்ணங்கள்லாம் பூசிட்டு தான் பேட்டை துள்ளுவாங்க. கீழே பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த கிரீடம்லாம் இருக்கும். கிரீடெல்லாம் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பரா போவாங்க. இது பாத்தீங்கன்னா சரங்குத்திங்க. சபரி பீடத்துல வந்து கன்னிசாமிகள் வரவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக இந்த சரங்குத்தி வந்து அங்க சபரி பீடத்துல வந்து குத்திட்டு போவாங்க. நம்ம மலைக்கு போறப்போ அதை பார்க்கலாம். எருமேலிக்கு வர கன்னிசாமிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டசாஸ்தா கோயில்ல இருந்து தர்மசாஸ்தா கோயில் வரைக்கும் வண்ணம் பூசிட்டு இந்த மாதிரி மோல் அடிக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க ரெண்டுக்கு இருப்பாங்க. வாடகைக்கு பேசிட்டு மோல் அடிச்சுட்டு ரோட்ல ஆடிட்டு வருவாங்க. பாக்குறதுக்கு நமக்கு புஷ்பா இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உடம்புல குளிர்ச்சி வரும். நம்ம சபரிமலை ஐயப்பனை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கன்னிசாமிகள் குழந்தைகளுக்கு பெரிய வரைக்கும் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம இப்ப பேட்டசாஸ்தா கோயில இருக்கோங்க. இங்க இருந்தா அந்த கன்னிசாமிகள் எல்லாம் வர்ணம் பூசிக்கிட்டு பேட்டை சொல்றது ஃபங்க்ஷன் வந்து இங்க இருந்தா நடக்குங்க. இங்க இருந்து தர்மசாஸ்தா கோயில் வரைக்கும் நடக்கும். அந்த கோயில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் வாபர் மசூதி இருக்குங்க. நம்ம எருமேலியில பேட்டசாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் புறம் பாத்தீங்கன்னா குரூப்பா வந்து இங்கதான் வண்ணம் பூசி எல்லாம் ரெடி ஆயிட்டு மோல் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. பாத்தீங்கன்னா குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா பெருவழி ஸ்டார்ட் ஆகுதுங்க. 48 கிலோமீட்டர் போகக்கூடிய பெருவழி வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பம்பையில இருந்து போனா அது வந்து சிறுவழிங்க. அது வந்து 7 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து போறது 48 கிலோமீட்டர் வரும். அது வந்து பெருவழி. வாங்க நம்ம போய் பேட்டசாஸ்தா கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம எருமேலியில பேட்டசாஸ்தா கோயிலும் பாபர் மசூதியும் தரிசனம் பண்ணி வச்சுங்க. அடுத்தது தர்மசாஸ்தா கோயிலுக்கு போறோம். வாங்க போலாம். எருமேலியில நாம தர்மசாஸ்தா கோயில் வந்தாங்க. இது வந்து தத்ம பசி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னா மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு வந்தா ஐயப்பன் நாம ஒண்ணு நீ நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியான குறிக்கிட்டு தான் இந்த வார்த்தைங்க. எருமேலியில
தண்ணி சமைக்கலாம். பேட்டை துளிட்டு வந்து இங்கதான் குளிப்பாங்க. சவர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா அப்படி கீழே வந்து அப்படி குளிச்சுக்கலாம். பக்கத்துல ஒரு குளமும் இருக்குதுங்க. குளத்திலையும் குளிக்கிறாங்க, இதுலயும் குளிச்சுக்கிறாங்க. கூட்டம் பாத்தீங்கன்னா ஓரளவு நார்மலா தான் இருக்கு. பம்பைக்கு போனா தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. இன்னைக்கு கார்த்திகை 1. திருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்திரா டெம்பிளுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. டைம் இப்ப 12:30 மணி ஆகுது. கோயில் நட சாத்திட்டாங்க. நம்ம வெளியே தரிசனம் பண்ணிட்டு அப்படி கிளம்பலாம். திருநெல்வேலி ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோயில்ல மதியம் 1 மணி ஆகுதுங்க. இப்ப அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. ஐயப்ப பக்தர்லாம் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்து பம்பா 49 கிலோமீட்டருங்க. 114 ரூபா டிக்கெட் பாருங்க. இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுறாங்க. வாங்க, இந்த பஸ் நம்ம டிராவல் பண்ண போறோம். கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க. டைம் இப்போ 2:10 ஆகுதுங்க. நம்ம எருமேலியிலிருந்து பம்பை போகிற வழியில் ரெஸ்ட் ஸ்டாப் பஸ் நிறுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் தான். லஞ்ச் டைம்ல நிறுத்தியிருக்காங்க. நமக்கு கடை என்ன கிடைக்குது, என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம். எருமேலியிலிருந்து பம்பை பொருள்ல ஒரு செம்மையான ஹோட்டலுங்க. கரெக்டாக லஞ்ச் டைம் நிறுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 புரோட்டா, கடலைக்கறி 70 ரூபாய் கொடுக்குறாங்க. கேரளா மீல்ஸ், அந்த கொட்டை கொட்டை அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மீல்ஸ் கொடுக்குறாங்க. 100 ரூபா ஃபுல் மீல்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, வடை, மெது வடை, கார வடை எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து செவ்வாழை மட்டும் வாங்கி சாப்பிட்டோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஓரளவு டேஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சிச்சுவேஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஒரு மலைக்கு சென்டரில் பஸ் நிறுத்தி சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது.
கோட்டயம் எருமலையில ஏறி வரவங்களுக்கு இங்க வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க பம்பால. அந்த பம்பா பெட்ரோல் பங்க் கிட்ட நம்ம இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வேன், பஸ், கார் எதுக்குமே பார்க்கிங் அலோடு இல்லைங்க. இங்க இருந்து நிலைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நிலைக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குங்க, பார்க்கிங் ஏரியா. அங்கதான் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லி எல்லா ஏரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அங்கதான் நம்ம பார்க்கிங் பண்ணணும். இங்க இருந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் மூலமா ஏறி தான் நம்ம நிலைக்கல் போய் ரீச் பண்ணோம். அந்த பழைய சிஸ்டம் மாதிரியே இந்த வருஷமும் அந்த பண்ணியிருக்காங்க. 1:30 நம்ம பஸ் புறப்பட்டுச்சுங்க. இப்ப டைம் 3:15. 1:45 மணி நேரத்துல நம்ம பம்பாவை ரீச் பண்ணிட்டோம். பம்பால செம்ம கூட்டங்க. கார்த்திகை ஒண்ணு அன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். செம்ம கூட்டமா இருக்கு. நாங்க நம்ம போய் பம்பா நதியை பார்த்து இந்த புண்ணிய நதியை பம்பாவை பார்க்கலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. கங்கை போல் புண்ணிய நதி பம்பா நதியை ரீச் பண்ணிட்டாங்க. சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ண நம்ம இங்கிருந்து கிளம்ப போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா புனித நதியான பம்பால நீராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. செம்ம வைபா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம புண்ணிய நதியான பம்பாவை ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு டு கோட்டயம் ட்ரெயின் வந்திருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மறக்காம பாத்துருங்க. அப்புறம் நம்ம கோட்டயத்துல இருந்து எரிமேலி வந்து எரிமேலியில தர்மசாஸ்தா கோயில், பேட்டசாஸ்தா கோயில், பாபர் மசூதி எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து பஸ் ஏறி பம்பா வந்து ரீச் பண்ணோம். இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காம இந்த சேனல், நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சபரிமலைக்கு போகக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா நாம பம்பையில வந்து புனித நீராடிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து நம்ம சபரிமலை வாசன் ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு மலையேறி போக போறோம். அந்த வீடியோ அடுத்து பார்க்க போறீங்க. அந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்க போது, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் அந்த வீடியோ வந்துடும். நம்ம சேனல் புதுசா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சபரிமலை யாத்திரை வீடியோல நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது ஆன்லைன் டிக்கெட், ஸ்பாட் புக்கிங் டிக்கெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்கிறது, செக்கிங் பாயிண்ட் தாண்டி எப்படி போறது, இது எல்லா டீடைலுமே அதுல ஃபுல்லா காட்ட போறோம். இன்னைக்கு இந்த வருஷம் 2024 சபரிமலையில என்னென்ன அப்டேட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் vlog.